எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு மந்திரத்தை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். அஸ்வத்தேவோ நிஷதனம் பரணேவோ வசதுஷ்கிருதா கோபாஜ யித் கிலாசத யத் சனவத பூருஷம். யஜுர்வேதத்துடைய 35வது அத்தியாயம் 4வது மந்திரம். இதே மந்திரம் யஜுர்வேதத்துடைய 12வது அத்தியாயத்துலேயும் வருது. ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம். வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை இறைவன் சொல்கிறாரு. மனுஷைர் அனித்யே சம்சாரே அனித்யானி ஷரீராணி பதார்த்தான்ச்ச பிராப்பய க்ஷணுபங்கூரே ஜீவனே. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அஸ்வத்தேவோ நிஷதனம். அஸ்வத்தேனா ஸ்வனா நாளைக்கு, அஸ்வனா நாளைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாத இந்த உலகத்தில் மனுஷேர் அனித்யே சம்சாரே. இந்த வேத மந்திரத்தை நான் முன்னாடி என்னுடைய அந்த பழைய சேனலில் வேறு சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் தினசரி நம்ம இந்த மாதிரி வேத மந்திரத்தை மனஞ்சிந்தனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். ஸோ இறைவன் சொல்கிறாரு, மனுஷேர் அஸ்வத்தே நாளைக்கு இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு நிச்சயம் இல்லாத இந்த உடலில், இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். சம்சாரம்னா என்ன அர்த்தம்னா, நல்ல சம்சாரம், மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை உள்ளது பேர் சம்சாரம்னா. சமஸ்கிருதத்தில் அனித்தியமான விஷயம், மாறிண்டே இருக்கும். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷைர் அனித்தியே சம்சாரே. சம்சாரமும் அனித்தியமானது, மனிதனும் அனித்தியமானவன். அனித்தியமான இந்த உலகத்தில் நம்ம அனித்தியமான சரீரத்தில் நம்ம உயிர் வாழறோம். பதார்த்தான்ஷ பிராப்பய. இந்த உலகத்தில் நிறைய பதார்த்தங்கள்லாம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸு, காரு, பங்களா, வீடு, வாசல், தோட்டம், தரவு, வீடு, மனைவி, மக்கள் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம். பிராப்பய க்ஷணபங்கூரே ஜீவனே. க்ஷணபங்கூரேனா எப்போ வேணால், க்ஷணிக்கம்னா ரொம்ப மொமெண்ட்ரி, ரொம்ப டெம்பரரி. க்ஷணபங்கூரே ஜீவனே. ஸோ இந்த ஜீவனம் எப்படி இருக்குன்னா, இறைவன் உன்னை எந்த இடத்துல படைச்சிருக்காரு? இறைவன் உன்னை நீ ஜீவாத்மா, நீ இந்த உடலில் இருக்க. இந்த உடலும் அனித்தியமானது, இந்த உடல் இருக்கிற பூமியும் அனித்தியமானது. இந்த உடலிலும் இந்த பூமியிலும் வாழ்கின்ற நீ பலவிதமான பொருட்களை நீ சேகரிக்கிறாய், அது எல்லாமே அனித்தியமானது. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, வஹ நிஷதனம் பரணே. எப்படி இந்த உலகம், எப்படி உன்னுடைய வாழ்க்கை எப்படி அனித்தியமாக இருக்குன்னா, பரணேன்னா இலை. ஆலமரத்தில் இருக்கிற இலை, இல்லாட்டி மரத்தில் இருக்கிற இலை மரத்துலேருந்து எப்போ பிச்சுன்னு போகும்னு தெரியாது. காற்றடிக்கும்பொழுது மரத்துலேருந்து இலை பிச்சுன்னு போயிடும். ஸோ பரணே, அந்த மாதிரி மரத்தில் இலையை ஒட்ட வச்சிருக்கிற மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்குது. மரமே அனித்தியமானது. ஆனால் மரத்தில் இருக்கிற இலை மரத்தை விட அனித்தியமானது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகம் அனித்தியமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அந்த இலை போல. ஸோ இறைவன் சொல்கிறாருன்னா, பரணே வஹ வசதிஹி கிருதா. உன்னுடைய வசதினா உன்னுடைய நிவாஸ்தானம். உன்னுடைய நிவாஸ்தானத்தை முதல்ல நீ இலையாக உணர வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் இருக்கிற ரிலேஷன் யாரோ இறந்துட்டாங்கன்னா, சுடுகாட்டுக்கு போயிட்டு ரிட்டன் சுடுகாட்லேயே நமக்கு அடுத்த வேலை ஞாபகம் வந்துடும். ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? யுதிஷ்டர் சொல்கிறார் யக்ஷ மகராஜ்கிட்ட, இது மகாபாரதத்தில், ஆச்சரியம் கிமாச்சரியம் பரம், கிமாச்சரியம் அத்தக பரம். உலகத்திலேயே அதிகமான ஆச்சரியம் என்னென்னா, இந்த தாஜ்மஹால், எய்ஃபில் டவர்லாம் கிடையாது. அதிகமான ஆச்சரியம் என்னென்னா, இறந்து போன மனிதனை தினசரி பார்க்குறான். தினசரி மனுஷங்க சாகிறத நம்ம பார்த்த பிறகும் நம்ம இந்த உலகத்தில் ஸ்திரமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம். ஸ்திரமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கும். செய்யுங்க, தப்பு கிடையாது. இறைவன் அதான் சொல்கிறாரு, உன்னுடைய ஸ்தானம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீ செஞ்சேன்னா ஓகே, நீ அது மேலே அட்டாச்மெண்ட்டில் வரமாட்டேன். உன்னுடைய ஸ்தானம் என்னன்னு உனக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்பொழுதுமே நம்ம ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கணும். ஆனால் we are living in unstable world, unstable life, unstable body. எல்லாமே everything is unstable and impermanent அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஸோ இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை பரணே ஒரு இலை போல
மரத்தில் இருக்கிற இலை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையை படைச்சிருக்காரு. ஸோ அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஸோ அதனால் இறைவன் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, எத் பூருஷம் சர்வத்திர பூருஷம். புருஷம்னா சர்வத்திர சர்வவியாபி பரிபூர்ணமான அந்த பரமேஸ்வரன் உன்னை இந்த உலகத்தில் இலையாக படைத்துள்ளார். ஸோ அதனால் நீ என்ன பண்ணோம், சனவத கோபாஜக. அதனால் நீ என்ன பண்ணோன்னா, இந்த அனித்திய உலகத்தில் இந்த அனித்தியத்திற்கு பின்னால் ஒரு நித்திய வஸ்து இருக்குது. அந்த நித்திய வஸ்துவை நீ உணர வேண்டும். இந்த அனித்திய சரீரத்துக்கு பின்னாடி ஒரு நித்திய வஸ்து இருக்குது. அது என்னென்னா நம்ம நித்தியமானவன், நம்மளுடைய சரீரம் அநித்தியமானது. நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன், நம்மளுடைய பசங்க, அவங்களுடைய சரீரம் அநித்தியமானது. அவங்களுக்கு அந்த சரீரத்திற்கு பின்னால் இருக்கும் தத்துவம் ஜீவாத்மா, அது நித்தியமானது. ஸோ அநித்தியமான இந்த உலகத்தில் உன்னுடைய படைப்பு எதுக்காக இறைவன் படைச்சிருக்காருன்னா, நித்தியத்தை தேடுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஸ்டேபிள் ஆகிடாத. அந்த அன்ஸ்டேபிள் இந்த உலகத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த நித்தியமான ஸ்டேபிளான அந்த தத்துவம் யார்? பூருஷம், சர்வத்திர பரிபூர்ண பரமாத்மா. அந்த பரமாத்மா கில சனவத, கிலனா 100%. அந்த இறைவனை மட்டுமே நாம் உபாசிக்க வேண்டும். அந்த இறைவன் மட்டுமே நித்தியமானவன். அந்த இறைவனை நாம் தேட வேண்டும். நாமுங்கிறது யாரு? நாமுங்கிறது ஜீவாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவை தேட வேண்டும். இதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் சான்ஸ்கிரிட் பாஷ்யத்தில் மகரிஷி, தர்மாச்சரணேன நித்தியம். எப்படி நீ அந்த இறைவனை தேட வேண்டும் என்றால், தர்மாச்சரணத்தின் மூலமாக. கோபாஜ இத் கிலாசத். கோபாஜனா கோபாஜனா போகங்கள். என்னெல்லாம் நீ கோனா இந்த உலகம், பிருத்வி. இந்த பிருத்வியை நீ அனுபவி. தர்மத்தின் அடிப்படையில் அனுபவி. குழந்தை பெற்றுக்கோ. உடல் சுகம் தேவை இருக்குது, நம்ம உடல் சுகம் பண்ணுறோம். ஆனால் தர்மத்தின் அடிப்படையில். திருமணமான பிறகு தர்மாச்சரணத்தில் நீ குழந்தை பெற்றுக்கோ. அதே மாதிரி பணம் சம்பாதி, தர்மத்தின் வழியில் சென்று பணம் சம்பாதி. அந்த பணத்தை சம்பாதிக்கும்பொழுது மனசை கரெக்டாக வச்சுக்கோ. மனசை எப்படி வச்சுக்கணுன்னா, இந்த பணம் என்னோட வராது, ஆனால் இந்த பணத்தினால நான் ஏதாவது தர்மம் பண்ணுறேன், ஏதாவது தானம் பண்ணுறேன்னா அந்த புண்ணிய காரியம் நம்மளோட வரும், பணம் வராது நம்மளோட. ஸோ என்ன சொல்கிறார் மகரிஷி, தர்மாச்சரணேன நித்தியம் பரமாத்மா நம் உபாசையா. வெறும்ன இறைவனை உபாசனை செஞ்சால் போகாது, தர்மத்தின் வழி சென்று நாம் இறைவனை உபாசிக்க வேண்டும். அப்படி இறைவனை நாம் உபாசித்தால் மட்டுமே இந்த அனித்தியமான இந்த சம்சாரத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்க நித்திய வஸ்து நமக்கு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆத்மா உபாசையா ஆத்ம பரமாத்ம சயோகஜம் நித்தியம் சுகம் பிராப்பணியம். பாருங்க, ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்தால் நித்திய சுகம் கிடைக்கும். நம்ம ஆத்மாவும் பிரகிருத்தியும் சேர்றோம். பிரகிருதிங்கிறது உலகம். நம்மளுடைய ஆத்மா எங்கே போய் சேர்றது? உலகத்தில் சேர்றது. அப்போ நித்திய துக்கமே நமக்கு கிடைக்கிறது. ஆத்மாவும் பரமாத்மாவும் மீட் பண்ணால் நித்திய சுகம், ஆத்மாவும் உலகமும் மீட் பண்ணால் நித்திய துக்கம். சுகம் கிடைக்கும், டெம்பரரி, ஷணிக்கம், ரொம்ப டெம்பரரி சுகம் கிடைக்கும், பெர்மனன்ட் சுகம் கிடைக்காது. ஸோ ஆத்மா பரமாத்மா சயோகஜம், ஒரு நிமிஷம் இருங்க, ஆத்மா பரமாத்மா சயோகஜம் நித்தியம் சுகம் பிராப்பணியம். நித்திய சுகத்தை நீ எப்படி அடைய முடியும்? முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உலகம் அனித்தியமானது, உடல் அனித்தியமானது, மரத்தில் இருக்கிற இலை போல தான் என்னுடைய வாழ்க்கை. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி ஸ்டெபிலிட்டிக்காக எய்ம் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் கவலைப்பட்டுட்டே இருப்போம், நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், நேத்திக்கு அந்த மாதிரி நடந்துருது, நாளைக்கு என்ன ஆகும். ஸோ கவலையை முதல்ல விட்டுருங்க. கவலையை விட்டு பரமாத்மா மேலே கவலையை போட்டுருங்க. பரமாத்மா என்ன சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி படைத்தது பரமாத்மா. ஸோ பரமாத்மா மேலே ஃபோக்கஸ் பண்ணு, கவலையை விட்டுரு, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆத்மா பரமாத்மாவை தேட வேண்டும். ஏன்னா ஆத்மாவும் நித்தியமானது, பரமாத்மாவும் நித்தியமானது. நித்தியமான வஸ்துவை தேடினால் நித்திய சுகம் உருவாகும். நம்ம என்ன பண்ணுறோம், நித்தியமான வஸ்து நம்ம ஜீவாத்மா அனித்தியமான சரீரத்தில் தேடுறோம். சரீரத்தில் எதை தேடுறோம்? சுகத்தை தேடுறோம். இறைவன் சொல்கிறாரு, கோபாஜாக
இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அனுபவி, தர்மத்தின் மூலமாக அனுபவி. அதுக்கப்புறம் கோபாஜகனா இன்னொரு விஷயம்னா, கோபாஜகனா வேதம். வேதத்தின் மூலமாக தர்மத்தை கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நீ நிவாசம் செய்யி. அப்படி செஞ்சேன்னா நீ நாளை என்பது நிச்சயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீ புரிஞ்சுப்ப. ரொம்ப பெரிய சீக்ரெட்ஸ் இந்த மந்திரத்தில். ஸோ நம்ம கிளியராக நம்ம என்ன பண்ணோன்னா, நித்தியத்தை தேட வேண்டும், அனித்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனித்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம எவ்வளோ தான் வீடியோ கேட்டாலும், எவ்வளோ தான் பிரவச்சனம் கேட்டாலும், நமக்குன்னு ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்ம ஓஹோ நான் பிரவச்சனம் பண்ணுறாள் எனக்கே இப்போ துக்கம் வருதுன்னு நம்ம தோணும். நிறைய தடவை நான் யோசிச்சிருப்பேன், நான் வீடியோலாம் பண்ணுறேன், நான் வேதத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுறேன், பேசுகிறேன், பட் எனக்கே துக்கமாக இருக்குது. அது நடக்கக்கூடாத விஷயம் ஒன்று நடந்துருத்து. நான் சொல்லுவேன், இந்த உலகம் அனித்தியம், சரீரம் அனித்தியம், இந்த இலை போல், மரத்தில் இருக்கிற இலை போல் நம்மளுடைய வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். பட் ஏன் இப்போ துக்கம் வருது? ஏன்னா பேசுறது படிக்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதித்தியாசனம், மனனம், சிந்தனம் ரொம்ப கம்மி. 10% நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் படிக்கிறதுனால, யூடியூப் வீடியோ கேட்குறதுனால, இல்லை பிரவச்சனங்கள் கேட்குறதுனால 10% தான் பெனிஃபிட். 10%க்கு அப்புறம் 20% எதில் வரும்னா மனனம் சிந்தனம். மனனம் சிந்தனம்னா அனாலிசிஸ், டீப்பஸ்ட் அனாலிசிஸ். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை எப்படி அனித்தியமாக இருக்குது, உண்மையிலேயே நித்தியமான வஸ்து என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன ரைட் இருக்குது, இது என்னங்கிற விஷயத்த தீர்க்கமாக உட்கார்ந்து யோசிக்கணும். மனனம் சிந்தனம், கேள்வி பதில் கேட்டு கேட்டு மனனம் சிந்தனம் நிதித்தியாசனம். அப்புறம் நிச்சயம் பண்ணணும். எஸ், இந்த வேத மந்திரத்தில் சொன்ன விஷயத்த நான் நிச்சயம் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிருச்சு. நாளை என்பது டவுட்டு, நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையாங்கிறது டவுட்டு, உலகம் இருக்குமா இல்லையாங்கிறது டவுட்டு. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லைன்னா உலகம் இல்லைல்ல. நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய உலகம். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், என்னுடைய SBI, என்னுடைய இன்கம் டேக்ஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட், என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ஏதோ ஒன்று XYZ. சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது நம்மளுடைய உலகம். சரீரத்தில் நான் இந்த சரீரத்துலேருந்து விட்டு போய்ட்டு, முகேஷ் அம்பானி இருக்கார், அவருடைய அப்பா இருந்தார், அவர் பெரிய அம்பானி, திருபாய் அம்பானி உடலில் இருக்கிற வரைக்கும் தான் முகேஷ் அம்பானி அவருடைய பையன். உடல்லேருந்து போன பிறகு முகேஷ் அம்பானி வேறு, திருபாய் அம்பானி வேறு. அவர் போயிட்டார், அவ்வளோதான். அவருக்கும் அந்த சொத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த சரீரத்தில் போன பிறகு இந்த உலகத்தோட சம்மந்தம் கிடையாது. திருப்பி வேறு சரீரத்தில் வருவோம். பட் அப்போ நமக்கு இதெல்லாம் நான் தயாரித்தது, நான் சம்பாதிச்சது, நான் இன்வென்ட் பண்ணதுன்னு தெரியாது. ஸோ ரொம்ப ரொம்ப டெம்ப்ரரி. இதை நல்லா நிதித்தியாசம், இது பேர் தான் ஒழுங்காக உட்கார்ந்து அமைதியாக யோசிக்கணும். ஸோ இறைவனே சொல்கிறாரு, இது ரொம்ப அனித்தியமான விஷயம், இது மேலே ஃபோக்கஸ் பண்ணாத. அப்படி நீ இதுலேருந்து சுகத்தை தேடுறதா இருந்தேன்னா தேடு, கோபாஜாக. வேதத்தின் மூலமாக, தர்மாச்சரணத்தின் மூலமாக இந்த உலகத்திலிருந்து சுகத்தை எடுத்துக்கோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சுகமும் டெம்பரரி. உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம், உலகமே டெம்பரரியாக இருக்கும்போது உலகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சுகம் எப்படி நித்தியமாக இருக்கும்? ஸோ நம்மளுடைய ஆத்மாவை இறைவன், நித்தியமான இறைவனோடு சேர்க்கும் பொழுது தான் நித்திய சுகம் கிடைக்கும். அஸ்வத்தேவோ நிஷதனம் பரணேவோ வசதுஷ்கிருதா. தினசரி காலம்பரை எழுந்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வத்தேவோ நிஷதனம் பரணேவோ வசதுஷ்கிருதா. ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பாருங்கள் மந்திரம் தெரியறதா? அஸ்வத்தேவோ நிஷதனம் பரணேவோ வசதுஷ்கிருதா. பரணேனா பத்தா, இது இலையை போன்றது என்னுடைய வாழ்க்கை. நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது, அப்படிப்பட்ட அனித்தியமான வாழ்க்கையில் இருக்கேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி படைத்தது பூருஷம். பரிபூர்ண சர்வத்திர பரமாத்மா, நித்தியமான வஸ்து பரமாத்மா என்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி படைச்சிருக்கார். ஸோ யாராலையாவது இதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது, ஏன்னா இறைவன் படைத்தது. ஸோ இறைவன் நித்தியமானவன். அந்த இறைவன் படைத்த உலகத்தில் நான் நித்திய சுகத்தை தேட முடியாது, நித்திய சுகம் கிடைக்கவே கிடைக்காது. நித்திய சுகம் இறைவனில் இருக்குது, இறைவன் படைத்த உலகத்தில் இல்லை. ஆனால் இறைவன் படைத்த உலகத்தினால் அந்த உலகத்தின் மூலமாக, சரீரத்தின் மூலமாக, மனதின் மூலமாக, மூளையின் மூலமாக, புத்தியின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக தான் நான் நித்தியத்தை இது எல்லாமே அனித்தியம். அதன் மூலமாக நான் நித்தியத்தை அடைய முடியும். அதற்காக உன்னுடைய வாழ்க்கையை படைத்துள்ளேன். படைத்து இறைவன் சொல்கிற இந்த ஞானத்தையும் கொடுக்குறாரு.
ஸோ இந்த மாதிரி மந்திரத்தை உட்கார்ந்து ஆழமாக யோசிக்கணும். இப்போ நான் மந்திரத்தை எழுதி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்களும் பேப்பரில் எழுதிக்கோங்க. அஸ்வத்தேவோ நிஷதனம் பரணேவோ வசதுஷ்கிருத். உண்மைதான். நேத்திக்கு ஒருத்தரோட பேசியிருந்தோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இறந்துட்டார். ஒரு நாள் அந்த இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து ஃபோட்டோலாம் எல்லோரும் கொலீக்ஸ்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க. நான் எடுத்துக்கல, நான் தூரத்துலன்னு பார்த்தேன். அடுத்த நாள் காலம்பர ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துட்டான். அஸ்வத்தேவோ நிஷதனம். அப்போ தான் சடனாக ஞாபகம் வந்தது. அதே மாதிரி தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு ரீசண்டாக. நல்லா இதுக்கு அது பேர் என்ன சொல்கிறது, ஜிம்முக்கு போய் உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க, எப்பொழுதுமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, நான் இது செலக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நான் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிடுவேன், இது சாப்பிட்டா இதாகிடும். ரொம்ப செலக்டட் அப்ரோச். திடீர்னு காலில் அடிபட்டு பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ நான் அப்போ எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, நான் லீவில் இருக்கேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்போ நான் தான் இறைவன் தான் ஒரே சப்போர்ட். அப்போ தான் திருப்பி எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னே நான் அவங்கள ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் சென்டிங் திஸ் ஃபோட்டோகிராஃப். என்ன காலில் அடிபட்டுருக்கு, நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், இதில் என்ன தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். இல்லை உங்களுக்கு தெரியாது, இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு எனக்குள்ள. ஏன்னா நான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அத்லெட் மாதிரி பாடியை வச்சுருந்தவர் சடனாக படுத்தப்படுக்கே ஆகிட்டான்னு எனக்கு மந்திரம் ஞாபகம் இருந்தது. ஸோ இறைவன் ஒருவன் மட்டுமே நம்மளுடைய சச்சா சஹாரான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். குருநாதர் சொல்லுவார், சச்சா சஹாரானா உண்மையான நம்மளுடைய சஹாரா என்ன சொல்கிறதுனா நம்மளுடைய உண்மையான பேஸ்மெண்ட்டு, நமக்கு உண்மையாக நமக்கு நிரந்தரமாக நம்ம தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி பரமாத்மா மட்டுமே. நம்ம காலை நம்புகிறோம், நம்மளுடைய உடலை நம்புகிறோம், ஆனால் இது எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. நாம் ஜீவாத்மா. ஸோ பயங்கர பெரிய லைஃப் ஃபிலாசபி இந்த மந்திரத்தில். ஸோ அதான் மகரிஷி சொல்கிறாரு, தர்மத்தை கடைப்பிடி, அனித்தியத்தை தெரிஞ்சுக்கோ, நித்தியத்தை தெரிஞ்சுக்கோ, நித்தியம் மேலே ஃபோக்கஸ் பண்ணு, அனித்தியத்தை யூஸ் பண்ணு. அனித்தியத்தை யூஸ் பண்ணும்போது தர்மத்தின் மூலமாக யூஸ் பண்ணு. அநியாயம் பண்ணாத, கொலை பண்ணாத, கொள்ளடிக்காத, திருடுற வேலை பண்ணாத, பொய் பேசாத, அதர்ம காரியம் செய்யாத. அப்போ நீ நித்திய வஸ்துவான இறைவனை நீ உணர முடியும். எப்பொழுதுமே மனசில் என்ன வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே டெம்பரரி. நான் பெர்மனண்ட் சுகத்தை தேட வேண்டும். அதற்காக இறைவன் என்னுடைய இந்த உடலை படைத்துள்ளார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.